Hi everyone, welcome back to my channel. இன்னைக்கு Akshas recipesல தக்காளி சாதம் எப்படி ஈஸியா ரொம்ப குவிக்கா குக்கர்ல எப்படி செய்யறது அப்படினு சொல்றேன். இது ஒரு one pot recipe. working ladiesக்கு காலையில தக்காளி சாதம் இந்த மெத்தட்ல prepare பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸ்டவ்வில் குக்கர் வச்சுட்டேன். 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா எண்ணெய் லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் சேர்க்க போகிறேன். பட்டை கிராம்பு ஏலக்காய் மட்டும் சேர்த்துக்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம். ஒரு லைட்டாக ஒரு பிரியாணி ஃப்ளேவர் வர்றதுக்காக நான் கல்பாசியும் ஸ்டார் அனீஸும் சேர்த்துருக்கேன். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்க்குறேன். ஒரு 4 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அதையும் நான் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன். பிரியாணி இலை வேணும்னா கூட ஒன்று சேர்த்துக்கலாம். வெங்காயத்தோட கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா அதுக்கு ஒரு தனி ஃப்ளேவர் வரும். 10 தக்காளியை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் நான் இப்போ சேர்த்துக்கிறேன். நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு இந்த தொக்கு செய்யும்போது நல்லாயிருக்கும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தக்காளி நல்லா கரையிற வரைக்கும் நம்ம கிளறிட்டே இருக்கணும். தக்காளி நல்லா சாஃப்டானதுக்கப்புறம் நான் சாம்பார் பவுடர் சேர்க்குறேன். 3 டீஸ்பூன் சாம்பார் பவுடர் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூளும் உப்பும் சேர்த்துக்கிறேன். நான் ரைஸுக்கும் சேர்த்து இப்போவே நான் உப்பு சேர்க்குறேன். 3 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இந்த தொக்குக்கு 1 டீஸ்பூன், அப்புறமா நம்ம 2 அழகு அரிசி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கும் சேர்த்து 2 டீஸ்பூன் அப்படின்ற கணக்கில் உப்பு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். சிம்மில் நல்லா மூடி போட்டு கிளறிட்டே வந்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம தொக்கு மாதிரி ஃபார்ம் ஆகிற வரைக்கும் கிளறிக்கணும். அதுக்கப்புறம் 2 கப்பு அரிசி சொல்லியிருக்கேன் இல்லையா, 2 கப்பு அரிசிக்கு 4 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் ரைஸ் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் நம்ம குக்கரை வச்சுட்டு மூடி போட்டு 2 விசில் சத்தம் வர்ற வரைக்கும் வச்சுட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அடி பிடிக்காமல் நம்மளுக்கு நல்லா கரெக்டாக வந்துடும். 2 விசில் சத்தம் வந்துருச்சு. நான் இப்போ உங்களுக்கு குக்கரை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எப்படி கொஞ்சம் கூட அடி பிடிக்காமல் உதிரி உதிரியாக நம்மளுக்கு தக்காளி சாதம் அழகாக ப்ரிப்பேர் ஆகிருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதை ட்ராவல் டைம்லேயும் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். காலையில் கொஞ்சம் குவிக்காக எழுந்திரிச்சிட்டு ட்ரெயின் கிளம்புறதுக்கு முன்னாடி கூட நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணி அழகாக டிஃபன் பாக்ஸில் எடுத்து போட்டுக்கிட்டோம்னா மத்தியானம் ட்ரெயினில் உட்காந்துட்டே சாப்பிட்றதுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆறுனதுக்கப்புறம் கூட இந்த தக்காளி சாதம் ரொம்ப நல்லாயிருக்கும். லஞ்ச் பாக்ஸில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். பாயில்டு எக்கு இல்லாட்டி சிப்ஸ் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா இதோட காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அக்ஷாஸ் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். See you and take care.